செல்லக்குட்டிஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம். நானே ஏன்னா இன்னும் தோட்டத்துக்கு போகவே இல்லை, இப்படியே உங்களோடே பயணிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டியூஸ்டே ஃபேரி இதோட பெட்டல்ஸ் இது பார்த்திங்களா, பேட்டர்ன் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு இது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக தொட்டால் அப்படி மார்பிள் இது மாதிரி என்னோடய ஃபேவரட் வெரைட்டியில் வந்து, அதாவது வெரி பேசிக் ஒன், பட் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. டியூஸ்டே ஃபேரி இவங்க பிங்க் ரெடாக கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கும். இது மாதிரி பெட்டல்ஸ் இருக்கக்கூடியது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து பாருங்களேன் இப்படி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நார்மல் பெட்டல் இல்லாமல் ஒரு மாதிரி அங்கங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா மற்றதோட பிளெயினாக இருக்கிறதுக்கு இருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரெட் இதுங்க. அது சில பேர் சொல்லுவாங்க பிங்க் நிறைய இருக்குது சிஸ்டர் என்கிட்ட அப்படின்னு. பிங்க் 1000 இருந்தாலும் ஒரு ஹாபியை அதை கலெக்ட் பண்ணுறப்ப எனக்கெல்லாம் பிங்க் எத்தனை தான் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றப்போ ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது. ஆன்டி சந்திரா பாருங்கள், எப்போவுமே இந்த உள்ளே இருக்கிற அந்த சாண்டலும் வெளியில் இருக்க ஆரஞ்சு கலந்து வரும். இது ஒரு தடவை கலர் வரும், இந்த உள்ளே இருக்க ஒரு கலர், 2 கலர்லையுமே ஆன்டி சந்திரா பூத்து நான் வந்து ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம். இந்த தடவை அது 2 மிக்ஸ் ஆகி வந்த மாதிரி வந்திருக்குது ஆன்டி சந்திரா. இந்த சிங்கிள் பெட்டலில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம தோங்தா. பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். தோங்தான்னு ஒரு வெரைட்டி இருக்குல்ல, சேம் இந்த பெட்டல் பேட்டர்ன் இருக்கும் இந்த மாதிரி இப்படி வந்திருக்கிறது. ஆனால் வந்து 5-6 இருக்கும். அடுத்து இவங்க வந்து நம்மளோட ஆப்ரிகாட் கிங். பார்த்திங்கன்னா ஆப்ரிகாட் கிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்காங்களா. மல்டிபிள் பெட்டல் அழகாக இருக்கும். தடவை பூச்சி அடித்த மாதிரி அது வரல ஒழுங்காக. டியர் சன்ஷைன் நேத்திக்கு பூத்திருந்தது. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருமா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருமானு தெரியல. பாட்டாக்குன்னு இதை கூட போட்டு விட்ருவேன். இதுக்கப்புறம் தான் மேபி இது வருமா இருக்கும். விழுந்துருச்சு நேத்திக்கே, அணில் கடிச்சு போட்டு கீழே விழுந்துருச்சு. அப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரேன் அப்படியே இருக்குது பாருங்கள். ரெட் ஸ்டார் அப்படிங்கிற அந்த கியூட்டி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கப்பூர் ஸ்லிம் மாதிரியான ரெட்டு. அந்தளவுக்கு ஷார்ப் பெட்டல்ஸ் கிடையாது, கொஞ்சம் சின்னது தான். ஸோ ஸ்வீட் ரெட் ஸ்டார் அழகாக இருக்குது. சாசி பிங்க் பாருங்கள், சாசி பிங்க். வாவ், பிங்க் ரோல் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெரைட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அழகாக இப்படி செக்ஸியில் எப்படி ட்ராப்பியாக இருக்கும் அது மாதிரி இப்படி வந்து விழுந்துக்கும் பிங்க் ரோல். ஐயோ இந்த க்ரங்கோவும் சரிங்க. இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு. இந்த க்ரங்கோவும் சரி. அதுக்கப்புறம் இன்னொன்று அல்ல குறையாமல் நம்மளோட மெமரி ஆஃப் ரெட்டு. ஓ சூப்பராக இருக்குது. இது நம்மளோட தோங் முவான் அப்படிங்கிற வெரைட்டி தான். தோங் முவான் பிரின்ஸ் ஸ்டீஃபன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். அது ஒரு மாதிரி இது 3rd டே நம்புவீங்களா, இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது மாதிரி எப்படி இருக்குது பாருங்களேன். இது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிற பிங்கிஷாக இருக்குல்ல, இப்படி இல்லாமல் கொஞ்சம் பீச் கலர்லேயும் வரும். ஐயோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. அந்த கிளைமேட்டில் திங்க் மே அந்த மாதிரி சமயத்தில் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்வீட். மல்டிபிள் பெட்டல் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அது பேர் என்ன டபுள் லோட்டஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா. வீடியோலேயும் சொல்கிறேன்ப்பா என்னால் எது சேல் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க தங்களுக்கு. பாருங்கள் லோட்டஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள், பெரிய பூவா. அந்தளவுக்கு பல்பு சூப்பராக இருக்கும். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி இது, அழகாக இருக்குது. குட் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆக்சுவலி மல்டிபிளில் அவ்வளோ அழகாக வரக்கூடியது. இப்போ வந்து செமி டபுளாக தான் வந்திருக்குது. குட் ட்ரீம். லேடி ஆஸ்கர் ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு நேற்று ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னென்னா என் கஸ்டமர் தான் அவங்க ஃப்ரெண்டு. சிஸ்டர் உங்களோட வீடியோஸ் பார்ப்போம் சிஸ்டர், தெளிவாக இருக்குது சிஸ்டர், என்ன வெரைட்டி என்ன அப்படிங்கிறது அப்படி தெளிவாக சொல்கிறீங்க. கண்டினியூஸாக லில்லி வளர்க்குற ஆசை வந்து இன்னும் தூண்டுறீங்க. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, இதா போகிற போக்கில் நம்ம பாட்டு வீடியோ பண்ணிட்டு போகிறோம், தெளிவாக இருக்கா அப்படின்னு. ஐயோ நேமெல்லாம் டான் அடிக்கிறீங்க, ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னாங்க. அப்படியா தேங்க்யூ அப்படின்னு. உண்மையிலே அப்படி இருக்கா எனக்கு தெரியல. ஒரு வீடியோ பார்க்குறோன்னா குழப்பலான்னு அப்படியே இந்த வெரைட்டி அந்த வெரைட்டி அப்படின்னு சொல்லாமல் ஒரு மாதிரி கிளியர் கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. ஓ தேங்க்யூ அப்படின்னு. உண்மையிலே பாராட்டுறவங்க நேரில் சூப்பராக பாராட்டுறாங்கப்பா. எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. பாராட்டுக்கு மயங்காத உலகம் இருக்கா அப்படின்ற மாதிரி. அடுத்து ஒன்று சொன்னாங்க, மூன் ஸ்மெல் பாருங்களேன். நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டால் நீங்கள் வச்சு வளர்த்து அதை அப்சர்வ் பண்ணுறீங்களன்றதோட இதை வந்து நீங்கள் எப்படிப்பா இவ்வளோ நம்பிக்கை எப்படி வாங்குறீங்கன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க, இது நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுவீங்க. ஒரு லில்லியை இன்னொரு லில்லி கூட நார்மலாக இது இந்த பேர் தான் அப்படின்ட்டு போக மாட்டீங்க. அதேமாதிரி நீங்கள் கண்டென்ட்டை மனசுக்குள்ளே வச்சுட்டு இதுதான் பேச போகிறோன்ட்டும் வரமாட்டேன்றீங்க, தெரியுது நல்லாவே வீடியோவில். அப்படியே போகிற போக்கில் அசால்ட்டாக பேசிட்டு போகிறீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வளர்க்கும் போது தான் அதை கம்பேர் பண்ணுறீங்க சிஸ்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு லில்லி காமிக்கிறீங்கன்னா இது பார்க்க இது மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்பான்டேனியஸாக உங்களுக்கு வந்துடுது அப்படின்னாங்க. அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், ஓ
ஓ ஆமாம்ல அந்த மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்வீட். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, அழகாக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா மூன் ஸ்மைல் தங்கங்களா. நேற்றுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொன்னாலே அதில் நான் இன்னொன்று காமிச்சிருக்கேன். அது ரொம்ப ஸ்மைலி மூன் வேறு தங்கங்களா. இது மூன் ஸ்மைலி மூனில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது அது அப்படியே எனக்கே வந்துடுது. அது அவங்க நோட்டீஸ் பண்ணி சொன்னது எனக்கு இன்னும் ஜிவ்வுன்னு இருந்துச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்ல அப்படின்ற மாதிரி. மூன் ஸ்மைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அடுக்கு இப்படி வந்துருக்குதா, கலர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ரெட்டிஷ் ஆரஞ்சு எல்லோ எல்லாம் கலந்து ஒரு மாதிரி. ஸ்மைலி மூன் வந்து சிங்கிள் பெட்டலில் பெரிய பெரிய பெட்டல்ஸில் அழகாக இருக்கும் ஸ்மைலி மூன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்து இது பண்ண வைக்கிறதுன்ட்டு பாலினேஷனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கு. மூன் ஸ்மைல் அழகி. நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேனிஸா இருக்குது பாருங்களேன். இது வந்து வேனிஸா. நேற்று கூட சொன்னேன் நான், வேனிஸா வேறன்னு சொல்லிட்டு. பிங்க் டொர்னாடோ அப்படிங்கிற வெரைட்டியில் இந்த அலையாக இப்படி வரும்ப்பா. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதோட பெட்டல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும். ஒரு மாதிரி இந்த மாதிரி இப்படி மணங்கி இப்படி வராது, ஒரு மாதிரி நல்லா லாங்காக இருக்கும். இது பாருங்கள் வேறு லெவல் இல்லை. இன்றைக்கி ரொம்ப அழகாக பூத்துருக்கு. வேனிஸா இந்த அளவுக்கு அழகாக எனக்கு இது வரைக்கும் பூத்ததில்லை. மேபி வீடியோ எடுக்காத நாட்களில் பூத்துருக்கலாம். பட் இந்த ஒரு மார்பிள் இதில் இப்படி வந்து இந்த மாதிரி வந்திருக்குது. பட்டு இந்த பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. வேனிஸா இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்று கூட என்கொயரிஸ் வந்துச்சு, பார்க்கணும் வேனிஸான்னு மேலாப்பில் பார்த்தேன். சூப்பராக இருக்குது தங்கங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஏன் சிஸ்டர் நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே சொல்லிட வேண்டியது. நேற்று ஒருத்தவங்க யாரோ மகேஸ்வரின்னு எனக்கு மெசேஜ் வச்சுருந்தீங்கப்பா. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டேன், யார் மகேஸ்வரி ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப்லேயும் கொஞ்சம் விலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் விலை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன் இங்கே சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல. எத்தனை தடவை தான் சொல்கிறதுன்னு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபா ஒரு லில்லின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என் பல்பு கண்டிப்பாக பூத்தது எடுத்து இப்படி தான் போடுவேன். சேலுக்குன்னு மட்டுமே கொடுக்குற இடங்கள்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மக்களுக்கும் அது புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்மள்ட்ட இது பண்ணுறது வேறு. புரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதாவது இன்றைக்கி நான் வந்து யாரோட ப்ரைஸோட என்னோடதை கம்பேர் பண்ணி நான் போடுறதில்ல. எனக்கு என்ன அப்படின்னு நான் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு பார்க்குறதுக்கும் டைம் இல்லை என்ன. ஆனால் சோஃபி ஸ்டீஃபன் என்ன ரேட் போடுறா, 100 ரூபா போட்டாலா, 10 ரூபா கம்மி பண்ணி 90 ரூபா போடு. அந்த கம்பேரிசனை ஏன் நான் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் விலையை போடுறதில்ல. இதுக்கு மேலே ஓப்பனாக நான் எப்படி தான் பேசுறது சொல்லுங்கள். ஸோ அதில் மிஸ் பண்ணி போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐயோ சிஸ்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னப்போ அப்படின்றப்ப நினச்சிக்குவேன். நீங்கள் சுற்றி அடித்து வர்றதுக்குள்ளே இங்கே என் தங்கங்கள் வந்து அழகாக இந்த மத பல்ப்ஸை பூவோட அழகாக பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான்ப்பா ரீசன். வேறு நீங்கள் சாரீ பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன ஆகுனா ஒரு இது ரேட் போடுறோம் அப்படின்னா அது ஓப்பனாக இது பண்ணி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளோட குவாலிட்டியை பார்க்குறோம். அந்த குவாலிட்டிக்கு இதுக்கு இவ்வளோ தான் நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்லி வைக்கும்போது வேணுக்குன்னே இப்போ அவங்களுக்கு அதில் லாபமே ஒரு இல்லைன்னு பரவாயில்ல. ஆனால் இவங்க இவ்வளோ ரேட் போட்டாங்களா, அப்போவா நம்ம இந்த ரேட் போடுவோம் அப்படின்னே உட்காந்துருக்கும்போது நம்ம ஏன் ரேட்டை சொல்லணுன்னு தான் நான் சொல்கிறதில்ல. போதுமா? சரி. அச்சோ இந்த பிங்க் ஸ்ட்ரீக்ஸு என்னங்க இது. இங்கே ஒன்று பூத்துருந்துச்சா, நேற்றுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன்னா அங்கே பாருங்கள் இங்கே ஒன்று பூத்துச்சா. இப்போ கண்டினியூவாக ப்ளூம் ஆகுதுப்பா. பிங்க் ஸ்ட்ரீக்ஸ் வேறு லெவல், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த சூரி பாருங்கள், லாஸ்ட் டைம் வந்து கொத்தாக பூத்துருந்தது காமிச்சேன். அப்போ நிறைய பேருக்கு சேலும் கொடுத்தோம். அப்பா சூப்பராக பூத்துருக்காங்க பாருங்கள். ஹவாயன் ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஆனால் என்னவோ தெரில அந்த தடவை எப்படி பூத்துருக்காங்கப்பா. ஹவாயன் சுட்ராக் ஆல்வேஸ் அவைலபிள் தங்கங்களா நம்மக்கிட்ட. அப்புறம் அந்த ஆரஞ்சு கப் வந்து லாஸ்ட் டைம் சேலுக்கு இல்லைன்னு சொல்லி ஆனாலும் என் தங்கங்களுக்கு ஒரு 7 பேர்த்து கொடுத்துருப்பேன். திரும்ப இப்போ தான் சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே ஒருத்தவங்க பாருங்கள் அழகாக கப் மாதிரி. ஹிமாலயன் கூட சூப்பர் தான். யோக் ஸ்டார் அவைலபிள் இருக்குது, சேலுக்கு வாங்கிக்கலாம். க்ரங்கோ கூட இங்கே இருக்கிறது சேல் கொடுத்துடலாம். க்ரங்கோ கூட இன்றைக்கி 2 பூ காமிச்சேன்னா சேலுக்கு இருக்குது. சீடா வேறு லெவல் சீடா. இங்கே பாருங்கள் சீடா ஏடா அவ்வளோ அழகாக இருக்கு. உண்மையிலே அவ்வளோ க்யூட்டுங்க இது. இங்கே பாருங்கள் அப்பா, ஒரு மாதிரி ஷார்ப்பாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுல்ல சீடா. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது ஆங்கிளில். ஸோ ஸ்வீட், ஷைனிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த சீடா பூத்துருக்கிறது பார்த்திங்கன்னா.
எத்தனை பெட்டல்ஸ் பாருங்களேன் அதில். சீடா உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு பூப்பா, ரொம்ப அழகான ஒரு பூ பாருங்கள். க்யூட்டு தெரியுதா சீடா? ஃபெர்டிலிட்டி சாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுக்கு நிறைய வரும். பட் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. மொத்தம் இந்த அடுக்கு வர்றதுக்கு சொல்கிறேன். ஃபெர்டிலிட்டி சாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் பூக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பிங்க் சஃபேர் பாருங்கள் எப்படி பிங்கிஷாக பூத்துருக்குன்ட்டு. இவ்வளோதான்ப்பா பிங்கே வருது. அடுக்கு பிங்க் சஃபேர் இருக்குதுல்ல, அதில் வாசம்னா சூப்பராக இருக்குது. நேற்று போட்ட நீ சிண்ட்ரல் அது மாதிரிலாம் இல்லை, இது வாசம் வேறு லெவலில் இருக்குது, அழகாக இருக்குது. இந்த டியூபர் கூட நம்ம கொடுக்கலாம், ஏன்னா பாட் ஃபுல்லாகிடுச்சு. இந்த ஒன்று பூத்துருச்சு, இந்த பூத்துருக்கிறது அப்படியே எடுத்து கொடுக்கலாம். வேணுன்றவங்க அடுக்கு பிங்க்கு வேணுன்றவங்க நீங்கள் இது வாங்கிக்கலாம். ஏலேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஒரு வெரைட்டி. இது அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ இது வெயில் வேறு, நம்மளால் அதை இது பண்ணவே முடியல. வெயிலில் தெரியுதானு தெரில, எனக்கு ஃபோனில் கண்ணு மறைக்குது. சூப்பராக பூத்துருக்காங்க பாருங்கள். ஏலே பரவாயில்ல, இங்கே பாருங்கள் மொட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வரிசையாக வந்திருக்காங்க. நான் கூட இது எப்படியோ பூக்குமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, முன்னாடி பூத்துருந்தப்போ இவ்வளோ அழகு இல்லைப்பா, இந்த தடவை அழகாக பூத்துருக்கேன். ஏலே பிங்க் பட்டர்ஃப்ளை 2 ஆர்டர் நேற்று எடுத்து பேக் பண்ண வைக்க மறந்துட்டேங்க பாருங்கள். அல்ல குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி இது வந்துக்கிட்டே இருக்குது. பாட் அடையமாக கொஞ்சம் தான் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீ கூட 2 பூத்துருக்கு. சிலா சன்செட்டு பாருங்கள், ஆரஞ்சு எப்படி வந்திருக்காங்க. ஆக்சுவலி எல்லோயிஷாக தான் இருந்தது, இந்த சீசனுக்கு இப்படி பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. சிலா சன்செட் நல்லா பெருசாக பூக்கக்கூடியது. இங்கே 2 மொட்டு வந்திருக்கு. ட்ரீம் பிங்க், பியூட்டிஃபுல் ட்ரீம் பிங்க். நேத்திக்கு ஒன்று போட்டோம் நம்ம, அது பேர் என்ன, விண்ட் ஆஃப் லவ், பியூட்டிஃபுல்லாக போட்டோம். ட்ரீம் பிங்க்கும் கிட்டத்தட்ட பார்க்க அதே மாதிரி. ரெயின் லில்லிஸில் நிறைய பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நேம் இப்போ தான் தெரிஞ்சிருச்சுன்றதுக்காக போய் இது அதுக்கு இதுக்குன்னு கம்பேர் பண்ணால் அது நம்மளோட முட்டாள்தனம். அது நம்மளோட முட்டாள்தனம். நம்மளோட ஹார்ட்டுக்கு நம்ம ட்ரூவாக இருக்கணும். விண்ட் ஆஃப் லவ் நேற்று போட்டோம். அதோட பெஸ்ட்டு கிடையாது நேற்று. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளூம் தான் நம்ம போட்டிருந்தோம். அது அதோட பெஸ்ட்டே கிடையாது. இதை பார்க்க அதே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி எதையாவது சொல்கிறோன்னு சொல்லிகிட்டு இருந்தோன்னா அது நம்மளோட பார்வை அண்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோட லேக்கிங் தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் வெரி ஓல்டு வெரைட்டி ட்ரீம் பிங்க்குன்னு சொல்லிட்டு இது ரொம்ப பியூட்டிஃபுல். இது பார்க்க அதே மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக கலர் இருக்கமா இருக்கும், அதில் இருக்க வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. டாஃபி ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் கலர் பிங்க்குன்னு அப்படியே இங்கிலீஷ் கலர் பிங்க்கு. அது இப்போது அதோட பெஸ்ட் கிடையாது. இதுவும் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல் கலர் பாருங்கள். இந்த பிங்க்கு அடிக்ஷனுங்க எனக்கு. அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். டாஃபி ட்விஸ்ட். கஸ்டர்ட் ப்ரொக்கேடு இந்த பாட்டில் ஒரு ஹாஃப் இதுக்கு இருக்குது. 3 இப்போ பூத்துருக்கிறது அப்படியே வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கஸ்டர்ட் ப்ரொக்கேடு இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது வாங்கிக்கலாம். மெலடி சாங் நேற்றுக்கு பூத்துருந்துச்சு, இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும். மெலடி சாங் நாட் ஃபார் சேல்ப்பா. இது இன்னும் ஃபுல்லாக பூத்து பார்க்கணும். இந்த எல்லோ மூன் இருக்குதுல்ல, அங்கே மூன் ஸ்மைல் பார்த்தோம் தெரியுமா? மூன் ஸ்மைலோட காம்பினேஷனும் இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. பேர் மட்டும்தான் இது எல்லோ மூன் ஸ்மைல். எனக்கு கொஞ்சம் குழப்பம் இந்த 2 பேரும் பாருங்கள். அழகு. ஆனால் இது பார்த்திங்கன்னா பிங்க் ப்ளாய் அப்படிங்கிற வெரைட்டிங்க. பிங்க் ப்ளாய் அழகாக இருக்கும். இந்த வெரைட்டியுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர் பாருங்கள். பிங்க் ப்ளாய் க்யூட்டா. ஓ மை காட், இருங்க வரேன். பிங்க் ப்ளாய் இப்படி திருப்பினேன்னா கழுத்து உடஞ்சி போச்சு. பியூட்டிஃபுல் பிங்க் ப்ளாய். சாபா கியோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு இது போட்டிருந்தோம். ஒரே பல்பில் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சாபா கியோ பியூட்டிஃபுல். பேரை மறந்துடுறேன்டா தங்கங்களா அப்பப்போ. டபுள் ஃபியூஷியா பாருங்கள். பெருசாக ஒரு பூ இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நிறைய தங்கங்களுக்கு கொடுத்தாச்சு. இது டபுள் ஃபியூஷியா அழகு ஒரு பிங்க் போங்க. சில பேரெல்லாம் நல்ல ஒரு ஆப்டாக இருக்குது. டபுள் ஃபியூஷியா கலர்லேயே டபுள். ஓகே அழகு இல்லை? வாவ். பச்சா பிங்க் இதெல்லாம் நேம் பண்ணி வைக்கணும். நான் அதாவது இங்கே நேம் பண்ணிட்டேன் பச்சா பிங்க்குன்னு. பட் நான் கேலரியில் போட்டு வைக்கணும். ஹெங் பூத்துருக்கு பாருங்களேன். இதை காமிக்காமலே இருந்திருக்கலாம். 1 2 3வது மொட்டு வேறு வந்திருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. புல் எடுக்கணும். இது ஜெட்டாம் ஸ்வீட் லேடி பியூட்டிஃபுல் ஒன்.
பாருங்கள் அழகு. இது ஃபுல்லாக ஆகட்டும்னு வெயிட் பண்ணுறேன்ப்பா. அது வாங்குறதுக்கு நிறைய பேர் என் தங்கங்கள் வெயிட்டிங். செட்டாம் ஸ்வீட் லேடி. ஆக்சுவலி செட்டாம் ஸ்வீட் லேடிக்கு இன்னொரு பேர் கூட உண்டு. நான் அது என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு நாள் பார்த்தேன், சொல்கிறப்ப சொல்லணுமேன்ட்டு மறந்து போச்சு. செட்டாம் ஸ்வீட் லேடி சேலுக்கு போடும்போது ப்ராப்பராக நேம் இது பண்ணி நான் போடுவேன் உங்களுக்கு. இந்த பேர், இன்னொரு பேர், இது எப்படி பேர் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ சேல் போஸ்ட் போடுறேன். நான் நிறைய பூத்துருக்குங்களா. ஃபோனும் சூடாயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பூத்துருக்கு. நான் முடிஞ்சால் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். நான் டிமே லோட்டஸ் இதான்ப்பா. டிமே லோட்டஸ் நாட் அவைலபிள் ஃபார் சேல்ப்பா. இந்த ஸ்ட்ராங் ஹார்ட்ன்ற வெரைட்டி இதை சொல்லியே ஆகணுங்க. எவ்வளோ பெரிய பூ தெரியுமா. அப்படியே இங்கே பாருங்கள், என் கையே பெருசு. நான் சொல்லுவேன், கிட்டத்தட்ட இது ஸ்கேல் எடுத்து அளந்தாதாங்க தெரியுது எவ்வளோ பெரிய பூன்னுட்டு. ஸ்ட்ராங் ஹார்ட்டுங்க பாருங்கள், அது ஃபுல்லாக இருக்குது. ஷோ அவ்வளோ பெருசுப்பா. அந்த ஃபோனில் பாதி இருக்கும் போலப்பா. ஆமாம், இது வர்றப்பே அப்படியே கண்ணை இழுக்குது. சன்ஸ்டோன் நேற்றைக்கும் இருந்துச்சு கலரு, அப்படி ஒரு கலரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. 3வது நாளும் இது ரிமைன் ஆகும்னு நினைக்கிறேன்ப்பா. சன்ஸ்டோன் வேறு லெவல். இவங்கள பாருங்கள், ஆரஞ்சு கலரில் போட்டுருந்தாங்களே எப்படி இருக்காங்கன்னு. இப்போ அழகில் வாங்கி உட்காந்தானே அவங்க தான் இவங்க. கோலன் 66 இது அவைலபிள் இருக்குமா சேலுக்கு. கோலார்னு ஒன்று இருக்குது, அது வேறு. கோலன் 66 COLLON கோலன் 66 இங்கே பாருங்கள். ஓகே, சூப்பர் வெரைட்டி இது. இது வேணுன்றவங்களும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. கலர் அழகு. இது அடுக்கு. 3rd டே இந்த பூவும் ரிமைன் ஆகுது. இது ஒரு நியூ வெரைட்டி தான். நான் நேம் சொல்லி பூ இன்னும் ப்ராப்பராக இது பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பியூட்டிஃபுல் நியூ ஒன் தான் இதுவும்.